Hello everyone. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங்கில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த இன்டர்வியூக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ கொஷனில் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் இல்லாத இன்டர்வியூவே கிடையாது. கம்பல்சரி திஸ் ஆர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷன் இல்லையா. கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் என்னன்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக தாங்க இருக்குது. டோன்ட் வரி அபவுட் தட். நம்ம இன்றைக்கி இன்டீட்டெயில்டாக கிளியராக வந்து பார்த்திங்கன்னா என்ன எப்படி சொல்லணும் அப்படின்றது கிளியராக வந்து சொல்ல போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராட் டிடெக்ஷன் எடுத்துப்போமே. ஆனால் ஃப்ராட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ வந்து ஒரு ஃப்ராட் கிடையாது. பட் இவென்ச்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து ஃப்ராடுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுது. தட் இஸ் கம்ப்ளீட்லி மெஸ்ட் அப் இல்லையா. ஸோ அது மாதிரி கேஸ் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் கிளியராக வந்து நமக்கு டிஃபைன் பண்ண போகுது. ஓகே, வாட் இஸ் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்? கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் இஸ் அ டேபிள் டு எவால்வேட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ கிளாசிஃபிகேஷன் மாடல். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவல் வேல்யூ இருக்குது, ப்ரிடிக்டட் வேல்யூ இருக்குது. நான் சொன்ன மாதிரி நம்ம ஃப்ராட் டேட்டா வச்சு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த டேபிளில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறது என்னென்னா இந்த ஆக்சுவல் வேல்யூக்கும் ப்ரிடிக்டட் வேல்யூக்கும் எப்படி வந்து ஒரு காம்பினேஷன் வந்து உருவாகுது அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம். எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ பாசிட்டிவில் இருக்காங்க, எத்தனை பேர் ட்ரூ நெகட்டிவில் இருக்காங்க, ஆனால் ஃபால்ஸ் பாசிட்டிவும் ஃபால்ஸ் நெகட்டிவும் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க, எப்படி வந்து எத்தனை செட் ஆஃப் டேட்டா வந்து இந்த ரெண்டு லேயரில் போய் விழுது, அது எப்படி கிளியர் பண்ணுறது, என்ன மாதிரி எரர்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். லெட் மீ கோ டு தி டேபிள். ஓகே, ஸோ இது மாதிரி தான் வந்து நமக்கு டேபிள் இருக்கும். நான் ஆக்சுவலாக வந்து கோடிங் வரும்போது இன் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த டேபிள் போட்டு நான் காட்டுறேன். ஓகே, ஆக்சுவல் வேல்யூ வெஸ் ப்ரிடிக்டட் வேல்யூ. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மீன்ஸ் ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ ஃபால்ஸ் பாசிட்டிவ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் நெகட்டிவ் அண்ட் ட்ரூ நெகட்டிவ். ஓகே, இந்த ரெண்டு லேயரில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரூ பாசிட்டிவும் ட்ரூ நெகட்டிவும் கரெக்டாக இருக்கும். நம்ம மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா என்னவாக இருக்கும்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஃபால்ஸ் நெகட்டிவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியாவாக இருக்கும். ஓகே, கம்மிங் டு ஒரு எக்ஸாம்பிள், மறக்க முடியாத ஒரு ஃபன்னியான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு மென்னும் ஒரு உமனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அவங்களோட ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை வந்து பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அந்த சினாரியோவை வச்சுக்கிட்டு ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட். ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும் ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா மென் கேனாட் பி ப்ரெக்னென்ட் இல்லையா. ஸோ அது ஆப்வியஸாக தெரியும். பட் இவன்ஸ்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக எடுத்து மறக்க முடியாமல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு கிளியராக சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ரூ பாசிட்டிவ்னு வரும்போது உமன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கேட்குறாங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு எஸ் யூ ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்றாங்க. மீன்ஸ் இந்த இடத்துல ஆக்சுவல் வேல்யூ வந்து 1, நமக்கு வந்திருக்க வேல்யூ வந்து 1, ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க வேல்யூ 1. ஸோ தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நமக்கு வந்து அப்படி தான் இருக்கணும், மாடல் வந்து அப்படி தான் பிஹேவ் பண்ணணும். கரெக்டாக. ஸோ செகண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூ அப்படின்றது 0, ஆனால் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க வேல்யூ 1. அந்த இடத்துல மென் வந்து பார்த்தோன்னா ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் இஸ் ஹாரபிள். கரெக்டாக. ஏன்னா வந்து பார்த்தோன்னா அந்த கேஸே வராது. அப்படி வந்து ஒரு சினாரியோ வந்து இந்த இடத்துல ரிப்ளிகேட் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் வெரி வெரி ராங் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வி நீட் டு கான்சன்ட்ரேட். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டைப் 1 எரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம கிளியராக நம்ம செக் பண்ணணும். அது எப்படி டைப் 1 எரர் டைப் 2 எரர் வந்து இன் டீட்டெயிலாக இதே மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு கிளியராக நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவல் வேல்யூ 1 இருக்குது, பட் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க வேல்யூ என்னமா இருக்குது 0 இருக்குது. இது இப்போ அந்த லேடி போய் கேட்குறாங்க, உமன் போய் கேட்குறாங்க நான் ப்ரெக்னெண்ட்டான்னு கேட்குனா இட் இஸ் நெகட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படி சொல்லிட்டு அவங்க மீன்ஸ் யூ ஆர் நாட் ப்ரெக்னென்ட் அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து இருக்காது இல்லையா. மோஸ்ட் ப்ராப்ளி மேபி சாம்பிள்ஸ் வந்து மாறி இருக்கலாம், அது மாதிரி வந்து இருக்க சான்சஸ் நிறையவே இருக்கும். ஸோ அதனால் யூ ஆர் நாட் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 எரர். ஸோ ஆஸ் ஐ செட் லைக் டைப் 1 எரரும் டைப் 2 எரரும் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி வந்து ரிசால்வ் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ நெகட்டிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ 0, ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க வேல்யூவும் 0. இந்த இடத்துல பாருங்கள் ஆக்சுவல் வேல்யூ 0, ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க வேல்யூ 0. ஸோ இந்த இடத்துல யூ ஆர் நாட் ப்ரெக்னென்ட். தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த இமேஜை வச்சு நம்மளால் வந்து எந்த மாதிரி சினாரியோவில் எப்படி நம்ம இந்த பர்ஸ்பெக்டிவை நீங்கள் பிரைன்குள்ளே ஏற்றிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து நீங்கள் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து நான் கிளியராக இன் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ட்ரூ பாசிட்டிவ் அப்படின்றப்ப மாடல் சேஸ் யுவர் ப்ரெக்னென்ட்,
அண்ட் யூ ஆர் ப்ரெக்னென்ட். அது வந்து பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அந்த இடத்துல நம்ம மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியாவே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் சேஸ் யூ ஆர் ப்ரெக்னென்ட் பட் யூ ஆர் நாட். பட் அந்த இடத்துல நம்ம தேவையான டெஸ்ட், அடிஷ்னல் டெஸ்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது அன்னெசரி ஸ்ட்ரெஸ் தான் இல்லையா? ஸோ அதனால் வி கேன் அவாய்ட் தட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ மாடல் சேஸ் யூ ஆர் நாட் ப்ரெக்னென்ட் பட் யூ ஆர். ஓகே, ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ், நோ ட்ரீட்மெண்ட், மிஸ்டு கண்டிஷன். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா we need to see அந்த டைப் 2 எரரை வந்து பார்த்தீங்கன்னா we need to understand and we need to see what why அப்படின்றத நம்ம we need to take a serious action on this one. Okay, next வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ நெகட்டிவ். மாடல் சேஸ் யூ ஆர் நாட் ப்ரெக்னென்ட், ஆக்சுவலி யூ ஆர் நாட். அது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஏன்னா அது நமக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூவும் கரெக்டாக தான் இருக்குது, ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. ஸோ அதனால் we can avoid this TP, ட்ரூ பாசிட்டிவ் அண்ட் ட்ரூ நெகட்டிவ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல டைப் 1 எரரும் டைப் 2 எரரும் வந்து we need to concentrate more. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ மெடிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோன்னு வச்சுங்களேன். மெடிக்கல் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பர்சன் ஆக்சுவலாக டிசீஸாகவே இருப்பார், ஆனால் மாடல் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நோ டிசீஸ் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுங்களேன். தட் இஸ் கம்ப்ளீட்லி மெஷ்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டிசீஸ் ஆல்ரெடி இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது டிசீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணலை. ஓகே, அது வந்து தட் இஸ் நாட் ரைட் மாடல் இல்லையா? ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல நம்ம ஃபால்ஸ் நெகட்டிவை we need to mostly avoid. லைக் அந்த இடத்துல வந்து நம்ம விட்டணும். the false negative is most important to avoid. why பார்த்தீங்கன்னா if model says no disease but the person actually has a disease இல்லையா? ஸோ மேபி கேன்சராக இருக்கலாம், ப்ரெக்னன்சி டெஸ்ட்டாக இருக்கலாம், இது மாதிரி வந்து இருக்கலாம். யூ வாண்ட் டு ஹை ரீகால் அண்ட் சென்சிட்டிவிட்டி. ரீகால், F1 ஸ்கோரு, ப்ரிசிஷனு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டீட்டெயில்டாக இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த செஷன்ஸில் வந்து நம்ம கிளியராக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிகாஸ் ரீகால் ரெடியூஸ் Fn. ஸோ இப்போ ரீகால் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா it will reduce Fn. இதுதான் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஓகே, நம்ம வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ரீகால் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் மேட்ரிக்ஸ்க்கான ஒரு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு கூட வச்சுங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? F1 ஸ்கோரு, ப்ரெசிடென்சி, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ரீகாலு, அக்யூரசி, இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ட்ரூ பாசிட்டிவ் ட்ரூ நெகட்டிவ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே வருவோம். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் யூஸ் கேஸ் ஃப்ராட் டிடெக்ஷன் எடுத்துப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ பாசிட்டிவில் ஃபால்ஸ் பாசிட்டிவில் தான் அதிகமாக இருக்கும். இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இந்த இடத்துல பாருங்கள், ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ் இந்த இடத்துல. ஸோ நமக்கு ஆக்சுவல் வேல்யூ 0வாக இருக்கும், ஆனால் ப்ரெடிக்டட் வேல்யூ 1ஆக இருக்கும். தட் இஸ் நாட் கரெக்ட் அட் ஆல், ரைட்? அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறன்னு அர்த்தம். ஃபால்ஸ் பாசிட்டிவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இஃப் யுவர் மாடல் ஃப்ளாக் ஃப்ராட் பட் இட் இஸ் நாட் அ ஃப்ராட். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்லி மெஸ்டப். ஸோ நமக்கு ஆக்சுவல் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். மீன்ஸ் ஆக்சுவல் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவர் வந்து ஃப்ராடு இல்லைன்னு இருக்கும், ஆனால் வந்து நமக்கு ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ராங் இல்லையா? ஸோ நம்ம மாடலே தப்பாக தான் ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு காட்டுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம we need to avoid. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வாண்ட் டு ஹை ப்ரிசிஷன். ஓகேவா? நம்ம ப்ரிசிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஃபால்ஸ் பாசிட்டிவாக வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ அது தட் இஸ் we are going to see how we are going to implement this everything. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா we are going to integrate this everything and I am going to show step by step எக்ஸாம்பிளோட பைத்தானை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸாம்பிள் வந்து we will concentrate. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஃபைனலாக I would like to touch upon if missing positive in dangerous, focus on false negative. ரீகால் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? if falsy prediction positive is costly, focus on false positive. ப்ரிசிஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது இந்த இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஃபால்ஸ் நெகட்டிவ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ரீகால் யூஸ் பண்ணி we can reduce Fn. ஸோ இந்த Fn ஃபால்ஸ் நெகட்டிவ் ரெடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் டிடெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம we can use precision to reduce false positive. ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸை வந்து நம்ம இன் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஸ்டே டியூன் அண்ட் வெயிட் ஃபார் upcoming videos. Thank you.